It's me Thirumagal and it's our channel Excel with Thiru. We are doing need boosters and this is breathing and exchange of chapter. Adila we're going to do human respiratory system today. The human respiratory system or parts and the parts like structures. அதில் இருக்க different types of cartilages, tissues or structure உள்ளே இருக்கிற build-up என்ன அதெல்லாம் we're going to study today. So stay tuned, watch till the end. Okay, let's go into the video. Check out my first video on breathing and exchange of gases, types of organs in different organisms and what is respiration. So let's go to the video now. Respiratory system consists of two parts. System one is conducting path. Second is the real part, respiratory path. So here, let's see about it. Conducting path is the transport of air from outside, வெளியிலிருந்து outside to the lungs. வெளியிலேருந்து ஏர் லங்ஸ்க்கு வருது கண்டக்ஷன் பாத்தில். நெக்ஸ்ட் அங்கே தான் வந்து ஃபில்ட்ரேஷன். ஆர் நோஸ் ஹேஸ் டைனி ஹேர்ஸ் தட் அது வந்து என்ன பண்ணும், ஃபில்ட்ரு பண்ணும், டஸ்ட்லாம் உள்ளே வராமல் தடுக்கும். அதான் ஃபில்ட்ரேஷன், அப்புறமா ஏர் கண்டிஷனிங் எல்லாம் நடந்து நம்மளோட பாடிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் வந்து கண்டக்டிங் பார்த்து என்ன இன்க்ளூட் பண்ணோம், இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் to terminal bronchi, terminal bronchioles வரைக்கும் this conducting path happens. Next is the respiratory part. Respiratory pathல தான் actual respiration நடக்கும். It is the actual site of respiration. Actual site of exchange of gas. This is where actual exchange of gas occur. அப்புறம் என்ன ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து external nostrils to terminal bronchioles. ஆனால் இங்கே அந்த சைட் ரெஸ்பிரேட்டரி பார்த்து எது alveoli, லங்ஸில் இருக்க alveoli தான் வந்து ரெஸ்பிரேட்டரி பார்ட்டோட இடம். இப்போ என்னென்னா we have a pair of external nostrils. இந்த external nostrils என்னவா வரும், external அப்புறம் அப்பர் ஒரு லிப் மேலே நம்மளுக்கு external nostrils இருக்குமா, அது கீழே என்ன ஆகும், external nostrils வரையா nostril passage வரையா nostril chamber வரும். Nostril chambers opens into nasopharynx. Pharynx வந்து நமக்கு தெரியும் common place for both food and air வந்து pharynx. அந்த pharynxல நோஸ்லேருந்து வர்றதுனால it's nasopharynx. Next வந்து nasopharynx opens into the larynx region. Larynx opens into the trachea. What is larynx? Larynx வந்து is a cartilaginous. It's a cartilaginous box. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும், cartilaginous box எதுக்கு ஹெல்ப் பண்ணும், சவுண்ட் ப்ரொடக்ஷனுக்கு. helps in sound production. அது என்னவா, இட்ஸ் a cartilaginous box. ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் a cartilaginous box. நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் ஸோ இதுக்கு ஸ்பெஷல் நேம் இருக்குது. கார்டிலேஜ் வந்து எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்குல்ல, அங்கேயும் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்பெஷல் நேம் என்னது, சவுண்ட் பாக்ஸ். லாரிங்ஸ் இஸ் சவுண்ட் பாக்ஸ். இப்போ லாரிங்ஸ் வழியா என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் கார்டிலேஜஸ் பாக்ஸ் என்ன, கார்டிலேஜினஸ் ஃப்ளாப், இது கால் கார்டிலேஜஸ் ஃப்ளாப். இது வந்து எபிக்ளாட்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு லாரிங்ஸில் வந்து ஃபுட்டு என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது.
இந்த பாயிண்ட்ல. That is a point is called the epiglottis. இந்த epiglottis இதுவும் ஒரு வந்து cartilaginous flap மாதிரி இருக்கும். இப்படி ஓப்பன் க்ளோஸ் பண்ண இது ஒரு இப்படி இருக்கும் ஓப்பன் க்ளோஸ். இப்போ இது வந்து ட்ரக்கியாவா வச்சுக்கலாம். இது வந்து ஈசோஃபேகஸ். இப்போ வந்து we are swallowing food swallow ஆனோடனே என்ன ஆகும், இந்த ஃப்ளாப் இருக்குல்ல இப்படி நடுவில் இந்த கார்ட்லேஜ் ஃப்ளாப் இப்படி இருக்கும். இப்போ we are swallowing ஓகே, நம்ம முழுங்குறோம் சாப்பாடு முழுங்குறோம். இப்போ இப்படி க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணினோடனே ஃபுட் எப்படி பாஸ் ஆகும், ஈசோஃபேகஸ் வழியாக போயிடும். அது வரைக்கும் இப்படி இருக்கும். நம்ம ஜஸ்ட் ட்ரை, நீங்கள் வந்து சலைவா வந்து முழுங்கி பாருங்களேன், ஸ்வாலோ பண்ணி பாருங்களேன். அப்போ வந்து யூ வில் ஸ்டாப் ப்ரீதிங். அப்போனா ட்ரக்கியா மூடி இருந்தாலும் அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முழுங்குனா உங்களோட ப்ரீத் ஒன்ஸ் அகெயின் வந்து ஸ்டாப் ஆகும். தட்ஸ் பிகாஸ் எபிக்ளாட்டிஸ் வந்து க்ளோசஸ் வந்து ட்ரக்கியா ஈசோஃபேகஸ் வழியாக நம்மளோட ஃபுட் வந்து போகுது. ஸோ தட் இஸ் அ திங். அது வந்து தின் எலாஸ்டிக். வாட் இஸ் எபிக்ளாட்டிஸ்னா, இட் இஸ் அ thin elastic cartilaginous flap. இது ஏன் நான் இத்தனை வாட்டி சொல்றேன்னா, many times they ask this type of questions. எதுனா cartilaginous box, இது வந்து cartilaginous flap, இந்த மாதிரி தான் they'll ask. இது இப்போ வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இந்த லாரிங்ஸ்குள்ள வந்து சாப்பாடு போகாமல் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மேலே ட்ரக்கியாவுக்கு மேலே லாரிங்ஸ் இருக்கும். அந்த லாரிங்ஸ்குள்ள சாப்பாடு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணும் எபிக்ளாட்டிஸ். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து that leads to the trachea. Trachea தான் windpipe. ஸோ ட்ரக்கியாவுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வில் ஸ்டடி இன் டீட்டெயில் now. ஸோ இப்போ I'll show you it in the picture. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரியும். This is the external nostrils. நம்மளுக்கு two external nostrils, அதுக்கப்புறமா nostril passage. இந்த passage இருக்குல்ல, இதுதான் nostril passage. nostril passage nostril chamber வந்துட்டோமா. nostril chamber வந்து இப்படி சேம்பர் வந்தோடனே இங்கே தான் ஃபேரிங்ஸ் இருக்கா. ஃபேரிங்ஸில் நோஸ் வர இடத்துல வந்து இட்ஸ் நாசோஃபேரிங்ஸ். நாசோஃபேரிங்ஸ் வழியாக இங்கே காமன், இங்கே மவுத்லேருந்து பார்த்தியா, மவுத்லேருந்து ஃபுட் வருதா, நம்ம நோஸ்லேருந்து ஏர் வருதா, இங்கே காமன் பாத் இருக்கா, அதுதான் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸாக காமன் பாத். இந்த பாயிண்ட் தான் நாசோஃபேரிங்ஸ். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து ட்ரக்கியா விண்ட் பைப் இருக்கா, விண்ட் பைப் வழியாக இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் லாரிங். இங்கே தான் வந்து எபிக்ளாட்டிஸ் இருக்க மூடும். அப்புறம் இது ட்ரக்கியா. இங்கே லாரிங் இன்டு ட்ரக்கியா. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ் பார்க்கலாம். So lungs are soft, spongy and elastic organ. lungs வந்து அதுவும் பிங்க் கலரில் இருக்கும், பிங்கிஷ் இன் கலர் lungs. ஓகேவா. ஸோ என்னன்னா, ஹார்ட் மாதிரி தான் இது ரைட், இது லெஃப்ட். அதே மாதிரி தான் திஸ் இஸ் ரைட் லங் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் லங். ரைட் லங் வந்து இஸ் டிவைடட் பை 3 chambers, 3 லோப்ஸாக பிரியும். லெஃப்ட் லங் வந்து 2 லோப்ஸாக பிரியும். லெஃப்ட் இஸ் I'll write it here. Left lung is smaller than right lung. Here left lung விட right lung வந்து பெருசா இருக்கும். Because of the heart வந்து left tiltedல, அதனால இந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகிறதுனால this is left வந்து ரைட் வந்து பெருசாக இருக்கும் லெஃப்ட் விட. அண்ட் ஹியர் இங்கே என்னன்னா, திஸ் இஸ் அ கார்டியாக் ஆர்ச். cardiac notch.
which divides superior lobe left rightல வந்து superior lobe middle lobe பிரிக்கிறது வந்து it is horizontal fissure. middle lobe inferior lobe பிரிக்கிறது வந்து oblique fissure. Again here oblique, here it is oblique fissure. So this is all about external structure of lungs. So we will continue next on the trachea adala paapom. So take a screenshot of this. When we repeat it na superior right la மூணா பிரியுது superior middle and inferior right left la இருக்கிறது வந்து superior and inferior ஆ பிரியுது. So superior க்கும் middle lobe க்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து horizontal fissure. middle lobe க்கும் inferior lobe க்கும் நடுவுல இருக்குது தான் oblique fissure. இங்க inferior க்கும் superior க்கும் inferior க்கும் நடுவுல இருக்குது oblique fissure. left வந்து right வந்து ரொம்ப பெருசா இருக்கும் left விட because of the heart வந்து ஒரு heart வந்து left tiltedனால cardiac notch ஒன்னு create ஆகுது. So this is all about external structure of lungs and it is pinkish in color. And next is the trachea. Trachea is windpipe. Trachea வந்து ventral to foot pipe. That's our esophagus. என்னன்னா see I've told you earlier, I'm repeating it again அப்பதான் மண்டையில ஏறும் சீக்கிரமா. I'm telling it, yeah. என்னன்னா this is dark dorsal and this is more fairer, right? இது வந்து ventral, dark dorsal தான் இது. back, our back is dorsal and our mouth, our body, front body is ventral. So என்ன அப்போ அது வச்சு பார்த்தா so esophagus is this side and trachea is this side. ventrally trachea is there, dorsally esophagus. I'll show in our textbook video digestion chapter la vara textbook video photo liyu we can see that it contains pseudostratified ciliated epithelial with glandular cells. Glandular cells நம்ம எங்க படிச்சிருக்கோம் structural organization of animals la will coming chapters la we'll see. I'll show you the picture for once. So this is glandular cells. So let's go back to this. And trachea la enna irukona C shaped cartilaginous rings we have. C shaped cartilage and the cartilaginous rings pair vandu hyaline cartilage. That is hyaline cartilage. And hyaline cartilage எப்படினா have you seen touch your நீங்க உங்க neck touch பண்ணீங்கனா it will be like round you can feel round structures. That structures are called the trachea. That structures in the trachea are called the cartilaginous ring. That hyaline cartilage long C shaped. Ana that structure is only in the front ventral side la mattum dhaan and the structure irukum. Dorsally வந்து it's incomplete and that front dorsally they are incomplete, ventrally அவங்க வந்து கம்ப்ளீட்டா இருப்பாங்க. So this is the point. dorsally they are incomplete ஆ இருக்கும். dorsally வந்து C shaped அந்த rings வந்து incomplete ஆ இருக்கும். So எதுக்கு இந்த rings இந்த C shaped cartilaginous rings எதுக்குனா it prevents trachea from collapsing ல இருந்து trachea prevent பண்ணும். That's why you have that. அப்புறம் neck trachea எங்கெல்லாம் ஒரு neck ல இருந்து travel ஆகி thorax வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து primary bronchi divide ஆகும். That's where அந்த பாயிண்ட் பேர் என்ன தெரியுமா? primary bronchi divide ஆற பாயிண்ட் வந்து on the 5th thoracic vertebrae la வந்து 5th thoracic vertebrae la வந்து primary bronchi பிரிஞ்சிரும். primary bronchi divide ஆகும் in the 5th thoracic region. So let's study about அதுக்கப்புறம் அடுத்து வரதெல்லாம் let's study weight. So இப்போ வந்து நம்ம லங்ஸ்க்குள்ள இப்போ வந்துருச்சு ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? பிரைமரி bronchi. பிரைமரி bronchi இது வந்து என்னவா டிவைட் ஆகும்னா செகண்டரி bronchi
secondary bronchi. That leads to the tertiary bronchi. என்னன்னா இந்த primary bronchi it is supported by cartilaginous rings. It is supported by cartilaginous rings. இந்த cartilaginous rings வந்து rings ஆல சப்போர்ட் ஆயிருக்கும். The same cartilaginous rings over here. இங்கே வந்து primary bronchi வரைக்கும் சப்போர்ட் ஆயிருக்கும் cartilaginous rings. அப்புறம் secondary bronchi and tertiary bronchi. இப்போ இது வழியா lungs குள்ள போய்டும். Primary bronchi வந்து டிவைட் ஆகும்ல, trachea வந்து டிவைட் ஆகும் primary bronchi. அப்புறமா lungs குள்ள போன உடனே secondary bronchi, tertiary bronchi. இந்த bronchi tertiary bronchi வந்து bronchioles மாறிடும். Bronchioles வந்து will be smaller into smaller branches of bronchioles மாறும். So bronchioles அப்போ என்ன ஆகும், சேம் bronchioles வந்து primary bronchioles, secondary bronchioles, அது terminal bronchioles. Terminal bronchioles அதுக்கப்புறமா respiratory bronchiole. Respiratory bronchiole opens into alveolar ducts. Alveolar ducts terminate into alveolar ducts என்ன ஃபார்ம் ஆகும், அடுத்தது வந்து atria. அந்த atria next atria leads into alveolar sac. That's it. So idan the pathway. So yes, this is alveoli and the structural and functional unit of lungs, and it is structural and functional unit of lungs. அப்புறமா வந்து simple squamous epithelium. All the time they ask this question, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. It is simple squamous epithelium and it is also called the miniature lung. ஏன்னா இங்கே தான் டிஃப்யூஷன் எல்லாமே நடக்குது. There are around 3000 millions of alveoli in the lungs, which increase the surface area of lungs for diffusion. Diffusion நடக்கிறதுக்காக நிறைய millions of alveoli இருக்கும். இப்போ தான் அந்த surface exchange of gases நடக்க, diffusion நடக்க லங்ஸில் வந்து alveoli இருக்குது. So this is all about alveoli. Lung is situated in the thoracic cavity. It is anatomically a airtight chamber. அப்புறமா dorsally by vertebral column, ventrally by sternum, laterally by sternum and ribs. Lower side is by dome shaped diaphragm. I've showed you in the NCERT screening videos. Go check it out. I've done this in full detail. Here if I show you, this is ventrally by sternum, dorsally by vertebral column, laterally by ribs and இங்க தான் வந்து diaphragm இருக்கும். Diaphragm is lower side is the diaphragm. So this is all about lung, the air chamber, ஓட arrangement தான். I left one part here. என்னன்னா pleura. That's the pleura is the outer membrane of the lungs. Lungs சுத்தி ஒரு membrane இருக்கும். That's called pleura. இந்த pleura வந்து this is pleura. Pleuraல வந்து inner membrane and outer membrane இருக்கு. ரெண்டு லேயர் இருக்குல. Inside the chamber enclosing the lung தொட்டு இருக்க அந்த லேயர் பேர் வந்து visceral chamber. Visceral pleura. Outside இருக்குல, outside there are two lines, right? இதுல inner touching the lung வந்து visceral pleura, touching the outer layer is, so this is parietal pleura. இது வந்து parietal pleura.
இந்த ரெண்டு லேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து நேரோ ஸ்பேஸ் இருக்குல்ல, தட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் த ப்ளூரல் கேவிட்டி. இந்த ப்ளூரல் கேவிட்டியில் என்ன ஃபில் ஆகிக்குன்னா ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். யூ ஹாவ் திஸ் ப்ளூரல் ஃப்ளூயிட். இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன் இந்த ரெண்டுமே ஸ்லைட் ஆகும் ஈச் அது, அந்த ஃப்ரிக்ஷன் ரெண்டுத்துக்கும் கம்மி பண்ணுறதுக்கு தான் வி யூஸ் திஸ் plural fluid வந்து யூஸ் ஆகுது. So this is all about this chapter. We are finishing it here. So subscribe to Excel with Thiru and click the bell button and don't forget to like it and share it with your friends. Useful answer, do share it with your friends and it'll encourage me to do my videos, coming videos. So subscribe my channel and ஸோ இது மாதிரிலாம் நோட் பண்ணுங்க. கிவ் யூ ட்ரிக். இப்போ நான் இது பண்ணுறேன்னா உங்கள் NCERT புக்லேயே யூ ரைட் இட் அண்ட் கீப் இட், வில் பி வெரி யூஸ்ஃபுல். So this is all about today's video. And friends, do in the description I have my previous videosலாம் இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க. It will be very useful. And follow me on Instagram, அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். So for now, bye and be safe and be happy. Bye.